السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: يدخل الجنة أقوام أفئدتهم مثل أفئدة الطير. رواه مسلم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னல பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளியதாக அறிவிப்பு செய்கிறார்கள். சொர்க்கத்தில் சில மக்கள் நுழைவார்கள். அவருடைய இதயங்கள் இருக்கிறதே, மனங்கள் இருக்கின்றனதே, பறவையினுடைய இதயங்களை போன்றிருக்கும். அவர்கள் சுவனத்திலே பிரவேசிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றார். நம்முடைய இதயங்கள் பறவைகளுடைய இதயங்களை போன்று இருக்க வேண்டும். நமக்கும் அந்த சுவன பாக்கியம் கிடைக்கும். பறவைகளுடைய இதயங்களை போன்று என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உதாரணம் காட்டிய காரணம் என்னவென்று கேட்டால், பறவைகளிடத்திலே சில பண்புகள் இருக்கின்றன, சில குணங்கள் இருக்கின்றன. அந்த குணங்கள் பண்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது என்ன? தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொள்வது. மற்றும் பறவைகளுடைய இதயங்கள் இருக்கின்றனவே இளகிய இதயங்களாக இருக்கும். இறக்கப்படுகின்ற இதயங்களாக, இளகிய இதயங்களாக இருக்கும். இது போன்ற இதயங்கள் நம்மிடத்திலேயும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். பறவைகளிடத்திலே தவக்குல் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அதிகாலையிலே அது புறப்பட்டு போகிறது இறை தேடி. உலகிலே நானா பக்கம் சென்று அந்த இறைகளை சேகரித்து கொண்டு சரியான முறையிலே ரூட்டு மாறாமல், வழி தவறாமல் தன்னுடைய கூடுகளை அடைந்து விடுகின்றன. அடைந்து விடுவது மட்டுமல்ல, தாமும் அந்த இறைகளை புசிக்கின்றன, தம்முடைய குஞ்சுகளுக்கும் கொடுக்கின்றன. தம்முடைய குடும்பத்தை அந்த பறவைகள் காப்பாற்றுகின்றன. இந்த இதயம் படைத்தவர்களாக சில பேர் இருப்பார்கள். அவர்கள் சுவனம் புகுவார்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகருகிறார். தவக்குல் அலல்லாஹ். என்றைக்கும் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்பிக்கையை ஒருபோதும் நாம் தவற விட்டு விடவே கூடாது. சில சோதனைகள் வரும், சில சங்கடங்கள் வரும். அப்போதெல்லாம் நாம் அல்லாஹ் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் இழந்து விடக்கூடாது, நிராசையாய்விடக்கூடாது, அல்லாஹ் மீது அவநம்பிக்கை கொண்டு விடக்கூடாது. நமக்கா அல்லாஹ் இப்படிப்பட்ட சோதனைகளை தருகிறான், இப்படி தொடர்படியான சோதனைகள் என்கின்ற விரக்தி மனப்பான்மைக்கு நாம் சென்று விடக்கூடாது. இதோ பாருங்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கின்ற அந்த சொற்றொடரை சொன்னவர்கள் யார் என்று கேட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்படுகிறது. கொஞ்சம் கூட அவர்கள் கலங்கவில்லை, பதறவில்லை, திடுக்கிடவில்லை. மாறாக ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவரிலே அவனே மிகச் சிறந்தவன் என்கின்ற அந்த வாசகத்தை சொன்னதின் பரக்கத்தினால் அவர்கள் காப்பாற்றப்பட்டு விட்டார். அந்த நெருப்பினுடைய அந்த ஜுவாலையிலிருந்து, நெருப்பினுடைய அந்த கடுமையான சூட்டிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். அதுவே ஒரு பூங்காவனமாக மாறிப்போன அந்த வரலாற்றை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே எடுத்துரைக்கிறார். இதற்கு ஒரே காரணம், அவரிடம் இருந்த அந்த முழுமையான இறை நம்பிக்கை தான் காரணம். இறை நம்பிக்கை காப்பாற்றுகிறது, ஒரு மனுஷனை காப்பாற்றுகிறது. இதே வாசகத்தை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார். அவர்களிடத்திலே சொன்னார்கள், எதிரிகள் அணிதிரண்டு வருகிறார்கள், நீங்கள் அவர்கள் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். நாம இருந்தால் நமக்கு பயம் உண்டா? ஏதோ எதிரிகள் நம்மை தாக்க போகிறார்களா, என்ன ஆக போகிறதோ, ஏது ஆக போகிறதோ, நம்முடைய குடும்பத்தின் நிலை என்ன, நம்முடைய செல்வத்தின் நிலை என்ன, அஞ்சி விடுவோம், பயந்து விடுவோம். ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் சரி, சத்திய சஹாபாக்களுக்கும் சரி, பஸாதஹும் ஈமானன், இந்த தகவல் அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்க செய்தது. வரட்டும் ஒரு கை பார்ப்போம் என்று நின்றார்கள். வரட்டும் ஒரு கை பார்ப்போம் என்று நின்று வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரைத்த அதே சொற்றொடரை எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பகர்கிறார்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று பகர்கிறார். அதனுடைய ஒரு பரக்கத், பெருமானாரும் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள், சஹாபியரும் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு இந்த வாசகத்தின் வழியாக வெளிப்படுகிறது.
ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த வாசகத்தை நாம் தவற விட்டு விடவே கூடாது. எந்த அளவுக்கு நாம் சொல்லுகின்றோமோ நம்முடைய இதயங்கள் மிகவும் நம்பிக்கை வாய்ந்ததாக அமைந்துவிடும். அச்சமே இருக்காது, பயமே இருக்காது. எந்த ஒரு பிரச்சனையையும் நாம் சர்வசாதாரணமாக கையாளலாம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நாம் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான். அவர்கள் அந்த சவுர் குகையிலே பதுங்கியிருக்கிறார்கள். அவர்களும் அபூபக்கர் சித்திக்கிறார். அபூபக்கர் சித்திக்கும் முஸ்லிம் தான், அவருடைய தந்தையும் முஸ்லிம் தான், தாயும் முஸ்லிம் தான், எல்லோருமே முஸ்லிம்கள். அவர்கள் அந்த குகையிலே பதுங்கி இருக்கிற போது எதிரிகள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். குகை வாசல் அருகே வந்து விட்டார்கள். நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நதர்த்து இலா அக்தாமில் முஷ்ரிக்கீனுடைய கால்களை நான் பார்த்தேன். நஹ்னு ஃபில் கார், குகைக்கு உள்ளே இருக்கிறோம், எங்களுக்கு அருகே தான் நிற்கிறார்கள் அந்த எதிரிகள், கால்களை நான் பார்க்கிறேன். வஹும் அலா ரூஸினா, கிட்டத்தட்ட அவர்கள் எங்கள் தலைக்கு மேலே இருப்பது போன்ற ஒரு காட்சி தென்படுகிறது. எனக்கு ஒரு வகையான அச்சம் ஏற்பட்டது. நான் தனி மனிதன், நான் இறந்து விடுவது பற்றி, கொல்லப்படுவது பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. பெருமானாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி உள்ளே என் மடியிலே படுத்திருந்த பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அன்ன அஹதஹும் நதர தஹத கதமைஹி, ஒருவர் கீழே குனிந்து தம்முடைய காலை பார்த்தால் அபுசர்னா நம்மை பார்த்து விடுவார்கள் நாயகமே, அவ்வளவு கிட்ட நெருங்கி வந்து விட்டார்கள் நாயகமே. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக பதில் சொன்னார்கள். ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக, பொறுமையாக, சாந்தி சமாதானமாக பதில் சொன்னார்கள். மாதன்னுக்கு யா அபூபக்கர், நீ என்ன நினைக்கிற அபூபக்கர், நீ இஸ்ரவேலில் நாம் இருவரும் மட்டுமா இருக்கிறோம், அல்லாஹு சாலிசுமா, நம்மோடு யார் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், ஏன் பயப்படுகிறாய்? கடைசியில் என்ன ஆனது? அந்த எதிரிகள் ஒன்றும் பண்ண முடியவில்லை. அல்லாஹ் சில உபாயங்களை ஏற்படுத்தினான், சில தந்திரங்களை ஏற்படுத்தினான். அவர்கள் திரும்பி சென்று விட்ட அந்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோமா இல்லையா? இங்கே இறை நம்பிக்கை வெளிப்படுகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உலக மக்கள் யாவருக்கும் உதாரண புருஷராக திகழ்ந்தவர்கள் அல்லவா? அவர்களிடத்தில் இருந்து அந்த இறை நம்பிக்கை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் வேறு எவரிடத்தில் இருக்க முடியும்? நமக்கு போதிக்கிறார். எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்மிடத்திலே நீதி இருக்குமானால், நியாயம் இருக்குமானால், சத்தியம் இருக்குமானால், உண்மை இருக்குமானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் நமக்கு போதுமானவனாக இருப்பான். நமக்கு வெற்றி கிடைப்பது, நமக்கு தீர்வுகள் கிடைக்க சில காலம் ஆகலாமே தவிர இறுதி வெற்றி நமக்குத்தான். அந்த இறை நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து அதனால்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறும் போது ஒரு வாசகத்தை சொல்லிக்கொண்டு வெளியே வாருங்கள். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எல்லோருமே சொல்ல வேண்டும். ஒவ்வொருவருமே ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டு வெளியே வருகிற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு நாம் வெளியே வந்தோம். இந்த வார்த்தை வீரியமான ஒரு வார்த்தை. மலக்குமார்கள் மூலமாக நமக்கு பதில் கிடைக்கிறது, நமக்கு தெரியாது, ஆனால் பதில் கிடைக்கிறது. இந்த வார்த்தையினுடைய ஒரு பரக்கத்தின் காரணமா மலக்குமார் நம்மை பார்த்து சொல்றாரு, ஹுதீத, நீ நேர்வழி காட்டப்பட்டு விட்டாய், குஃபீத்த, உன்னுடைய தேவை பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, உகீத்த, நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய். ஹுதீத்த குஃபீத்த உகீத்த, அழகான வாசகங்கள். இனி நீ எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் உனக்கு ஈடேற்றம் தரும், வெற்றியை தரும், நீ கவலைப்பட வேண்டாம், நீ புறப்பட்டு போகும் என்று மலக்குமாரில் நம்மை பார்த்து சொல்லி சைத்தான் நம்மை விட்டு விலகி போய் விடுவானாம். அதற்கு பின்பு சைத்தானுடைய சூழ்ச்சி வலையிலே நாம் ஒருபோதும் சிக்க மாட்டோம். சில பேர் வீடுகளிலிருந்து வெளியே வருகிற போது நிலைமை என்ன? யாராவது ஏதாவது ஒரு வகையில நம்மை ஏமாற்றி விடுகிறார்கள், தில்லுமுள்ளுகளில் நாம் சிக்கிக் கொள்கின்ற ஒரு நிலைமை உண்டாகிறது. அந்த பிரச்சனையே கிடையாது. அல்லாஹ்வுடைய புறத்தில் நமக்கு ஹிதாயத்து கிடைத்து விடும், பாதுகாப்பு கிடைத்து விடும். ஹுதீத உகீத குஃபீத, 3 வாசகம் அழகான வாசகங்கள். இந்த 3 வாசகத்துடைய கருத்து, நீ எந்த நோக்கத்துக்காக வெளியே சென்றாலும் அந்த நல்ல நோக்கங்களை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் என்பது. இது தவக்குல் அடிப்படையிலே உள்ளது, இறை நம்பிக்கை அடிப்படையிலே உள்ளது. காரணம் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் மீது நான் முழு நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்பெயர் போற்றி நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் என்று சொல்லுகிற காரணத்தினாலே அந்த அல்லாஹ் நமக்கு பொறுப்படுத்திக் கொள்கிறான். எனவே யாருடைய இதயங்கள்
பறவையினுடைய இதயங்களை போல் இருக்கிறதோ அவர்கள் சூனம் புகுவார்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த ஹதீஸுடைய விளக்கம் தான் இந்த எல்லா விளக்கமுமே. அந்த பறவைகளிடத்துல எந்த இறை நம்பிக்கை தவக்குல் அலல்லாஹ் இருக்கிறதோ, நாம் புறப்பட்டு போனால் அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக இறையை கொடுப்பான் என்கிற நம்பிக்கையிலே ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுற்றி இறைகளை கொண்டு வந்து சேர்க்கிறதோ, இது போன்ற அந்த இறை நம்பிக்கை படைத்தவர்களா நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவ்வளவு அழகான உதாரணத்தை காண்பித்திருக்கிறார்கள். எந்த ஒரு காலத்திலையும் தவக்குல் அலல்லாஹ் என்கிற இறை நம்பிக்கையை நாம் விட்டுவிடாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழு நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வோம். அல்லாஹ் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.